ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். என்னென்னா கம்பு தோசையும் கார சட்னியும் தான் பண்ண போகிறோம். கம்பு தோசைக்கு எந்த அளவில் மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா அந்த உளுந்து அரிசி எல்லாம் கம்பு எல்லாம் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டலாம். மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். காலையில் எடுத்து பார்த்துக்கலாம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ முதல்ல சட்னியை அரைச்சிக்கலாம். நான் கம்பு தோசைக்கு கார சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மாவோட ஒப்பீனியன். அதனால கார சட்னி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார சட்னி செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான கார சட்னி தான். வாங்க பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல வரமிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். முதல்ல இந்த வரமிளகாயை இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வறுக்கிறப்ப மிளகாயை போட்டு வறுத்தோன்னா அந்த பச்சை மிளகாயோட பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால் முதல்ல மிளகாயை வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் மற்றதை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் கிட்ட வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பவும் சாஃப்டாக வதங்க தேவையில்லை. அது 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளியில் புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் புளியை பேலன்ஸ் பண்ணல. அதனால் லைட்டாக புளியை சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கூட கருவேப்பிலையோ மல்லித்தலையோ எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் இந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் மட்டும் போட்டு இந்த டேஸ்ட்டில் அப்படியே சட்னி அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதில் கூட மிளகாயை சேர்த்தாச்சு. அடுத்து உப்பையும் சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிருவோம். இதை இப்படியே பாத்திரத்தில் வைக்க வேணாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா ஆறிடும் சீக்கிரம். சட்னி ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், மாவு அருமையாக புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு. மாவை ஊற்றி தோசையை நல்ல மொறுன்னு வரும். அடியில் மேலே தேங்காய் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. தோசை பாருங்க மொறுன்னு வர்றேன்னு சொல்லிட்டு அதுவே எலும்பி வருது. அருமையான தோசை ரெடி. நீங்களும் இதே போல் கம்பில் ஊற வச்சு தோசை செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு சிறுதானியங்களில் தோசை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் இதே போல் செய்யுங்க. கம்மியாக தான் மாவு இருக்கும். நான் ஒரு நேரத்துக்கு ஆகிற மாதிரி தான் மாவு அரைச்சேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு வேணும் அப்படின்னா நான் போட்ட அளவுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் செஞ்சுக்குங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், தக்காளி சட்னி வெங்காயமும் தக்காளியும் போட்டு அருமையாக ஒரு கார சட்னி செஞ்சிட்டோம். சூப்பரான ஒரு கார சட்னி. இந்த மாதிரி கார சட்னி செஞ்சால் எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம். இட்லி தோசை இப்படி என்ன எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு கார சட்னியும் நல்ல கம்பு தோசையும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.